கண்மணி, அன்போடு காதலன், நான் பேசும் அரசியல், இது கொஞ்சம் அங்கங்கே திமுக, அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வந்து அதிமுக எதிர்ப்பு, அப்புறம் பாசிச பாஜக ஒழிப்பு, அப்படியே நீயே போட்டுக்கோ. எனக்கு அரசியல் பேச பேச அப்படியே வருது. ஆனால் அதை அப்படியே பேச நினைக்கும் போது டான்ஸாக வந்து முடிஞ்சுது. இவர் தான் பார்த்தாரு பக்கத்தில் இருந்து. எம்ஜிஆர் பிரஸையே பார்க்க மாட்டார். இல்லை, ப்ரிப்பரேஷன் இல்லாத ஒரு ஊடக சந்திப்பை அவர் நடத்தி சொல்லுங்க. யாரை? முதல்வர் ஸ்டாலின். அவர் மேயராக இருந்தப்போ ரிப்பன் பில்டிங் வெளியில் நான் கேள்வி கேட்டிருக்கேங்க. யூனியன் பட்ஜெட்டுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாத அரசியல்வாதியை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. அவரை எக்ஸ்போஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் விஜய் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். இன்னைக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஊதும் பாருங்க பிகிலு டேட்டு. நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது சார் நான் பெரிய ஸ்டாரு, மனையூரில் வந்து பேப்பர் நாமினேஷன் வாங்கிக்க சொல்லுங்கள் கலெக்டரை, இல்லை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வச்சு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க சார். அங்கேயே போட்டுருவாருலாம் பண்ண முடியாது. 10ஓட 11 கும்பலில் கோயந்தாவா 10ஓட ஒன்றா போய் அங்கே நிற்பார். இதெல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்தவுடனே தான் இருக்குது கிளைமேக்ஸ். சந்திரமுகியாக மாறுறாரு, சந்திரமுகியாக டான்ஸ் ஆடுறாரு, சந்திரமுகியாக பாவனை பண்ணுவார், சந்திரமுகியாக ஓட்டு கேட்பார். அப்போ ரஜினி ரசிகர் லகன்னு வந்து ஆட்டத்தை கழிச்சு விடுவார். இதெல்லாம் நடக்கும் பாரு. ஒரே ஒரு வழி, இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, அவர் அரசியல்வாதியாக மாறணும். சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பட்ஜெட் குறித்து பேசணும். அதற்கு முன்பாக இன்றைய காலையிலிருந்து இப்போது வரைக்கும் இணையதளத்தில் வைரலாக ட்ரெண்டாக போகிறது வந்து விஜயினுடைய டான்ஸ் தான். ஆனால் அந்த டான்ஸ் வந்து சினிமாவில் இல்லை, அரசியல் கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஆடிய ஆட்டம் தான். எப்படி பார்க்குறீங்க இந்த 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை? நல்ல கலை நிகழ்ச்சி, அதில் நல்ல டான்ஸு, ஆட்டம், பாடல் எல்லாம் இருந்திருக்கு. அதை தாண்டி இது எப்படி பார்க்குறீங்கன்னா, நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரோ இல்லை டான்ஸ் மாஸ்டரோ கிடையாது. நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அவர் எதனா ஒரு 16-17 நிமிஷம் வழக்கம் போல் பேசியிருக்காரு அவரோட அந்த டியூரேஷனில். அதில் எதனா கருத்து எதனா நல்லா சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தா திருப்பி மறுபடியும் அதே புராணம். தொண்டர்கள் நடனம் ஆடுறது, இப்போ திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் பாட்டுக்கெல்லாம் வந்து எம்பி நடனம் ஆடுறது, அதிமுகவினுடைய பாடலுக்கு அதிமுக தொண்டர்கள் நடனம் ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கட்சி தலைவரே தளபதி வாழ்கின்ற பாடலுக்கு அவரே ஆடிட்டு இருக்காரு. நம்ம இது அடுத்ததும் அரசியல் கட்சியினுடைய மீட்டிங்ல மேடையிலேயே அது நடக்குது அப்படின்றப்போ அரசியலுக்கு இது புதுசாகவும் இருக்குல்ல. அரசியலுக்கு புதுசாக இருக்கணும். எனக்கு என்னென்ன இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதே தெரியலங்க. திக்கு முக்காடி போய் நிற்கிறேன். நான் இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கல. டான்ஸ் ஆடுறாரு, எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னா என்ன சொல்கிறது தெரியல. அதாவது இதுவரையிலும் யாரை இது எனக்கு அதாவது அடிக்கடி எம்ஜிஆர் பேர் அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி போயிட்டு ஒரு கட்சியோட ஃபங்க்ஷன்லலாம் போய் இந்த மாதிரி டான்ஸ் ஆடின மாதிரிலாம் வரலாறு இல்லை. இது வந்து இப்போது நம்ம எதனா சொன்னா கூட ஏன் டான்ஸ் ஆடினா என்ன தப்பு, அது என்ன தேச துரோகமா அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. எப்போ எதை எங்கே செய்யணும்னு இருக்குது, அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ இவங்கக்கிட்ட போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, சாம்பாரில் வந்து வெல்லத்தை ஊற்றி அதில் சிக்கனை தொட்டு சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லைப்பா அப்படின்னா, நீ சாப்பிட்டதில்ல இருந்தாலும் உனக்கு தெரியாது சொல்லு, எப்படி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு புதுசாக எதையோ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சொதப்புறது, அதை வந்து ஒரு மோசமான ஒரு ட்ரெண்டு செட் பண்ணுறதுன்னு தான் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு மேடை பேச்சு, ஒரு 4 பேர் பேசுவாங்க, ஒரு கருத்து சொல்லுவாங்க, அரசியல் பேசுவாங்க, அது ரைட் ஓகே. பட் குத்தாட்டம் போடுறது அது என்ன விதமான அப்போ ஒன்று இவர் கட்சியிலலாம் இனிமேல்ட்டு வந்து இவர் பேசுகிறதுக்கு முன்னாடி, பேச்சாளர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆள் பிரச்சனையே கிடையாது. அது கேன்சல் பண்ணிடலாம். இவரே வந்து ஒரு 2 ஆடல் பாடல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு, அதாவது தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னுவாங்க. கரெக்டாக தான் இருக்காங்க எல்லாம். அதாவது விஜயோட ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் வித்தியாசமே இல்லை. ஒரு தலைவருக்கும் ஒரு தொண்டனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா, தொண்டன்கிட்ட வந்து உணர்வு இருக்கும், உண்மை இருக்கும், விசுவாசம் இருக்கும். தலைவர்கிட்ட வந்து வீரம் இருக்கும், தைரியம் இருக்கும், பாதுகாப்பு மனப்பான்மை இருக்கும். அந்த தொண்டர்கள் மீது அந்த இயக்கத்தை காப்பாற்றணுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. தொண்டன்கிட்ட என்ன இருக்கோ அதே தான் அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறது அதே தான் இவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாப்புலன்றாப்புல. அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ இல்லை இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், அரசியல் பேசணும், அரசியல் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கல.
அவர் வந்து இந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் போட்டு 4 பேர் எந்தெந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு அப்படியே கடந்து அந்த போயிடலாம். வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஜயும் ம். வாக்காளர்களாக மாறப் போறாங்க. அவங்க வந்து தேர்தல் அன்னைக்கு அவங்க வாக்கு செலுத்த போறாங்க. அப்ப தெரியும் இந்த ம். விஜய் ஏன்டா நம்ம வெளியில வர சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு அன்னைக்கு புரியும் அப்படின்றாரு. அப்போ தெரியும் ஏன்டா நம்ம போய் 234 தொகுதி ஓட்டு கேட்காம போனோம் அப்படின்னு. இதுவும் நடக்கும். உழைச்சவங்க ஜெயிச்சதா வரலாறு இருக்குதுங்க. உழைக்காமலே ஜெயிச்சவங்களோ, இல்ல உழைப்ப திருட முயற்சி பண்ணவங்க ஜெயிச்சதாவோ வரலாறு கிடையாது. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு கூப்பிட்டுன்னா, நான் வரமாட்டேன். அதோட சின்ன சுருக்கம் என்ன, செய்தி சுருக்கம் என்னன்னா, நான் ஊடு ஊடாலாம் போய் ஓட்டு கேட்க மாட்டேன். என்னால அது முடியாது. நான் ஒரு பெரிய மாஸ் நடிகர். அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்கலாம் விஜயா மாறி, யாருன்னா கேட்டா வரலையா அப்படின்னு, நான் தான் விஜய். எல்லாரும் இப்ப அதான் நடக்க போகுது. இப்ப கிராமத்துல, நகரத்துலலாம் போயிட்டு, என்னப்பா தலைவர் வரலையாப்பா, தாவேகா தலைவர் ஓட்டு கேட்க வரலையாப்பான்னா, நான் தான் விஜய். இதோ இந்த அம்மா விஜி, அவரு விஜய், நானும் விஜய். இந்த படத்துலலாம் என்ன கமல், என்ன ரஜினி, என்ன எதுவுமே சொல்ல மாட்றீங்க. அப்படின்ற மாரி காமெடி வரும் இல்லைங்களா? அது 2, 3 கேரக்டர் கூட கிடையாது. ஒரு 2 கேரக்டர் தான். இல்ல யூசுவலா வந்து அந்த டெர்ம் யூஸ் பண்றது இப்ப அரசியல்ல வந்து இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவும் கடந்த காலங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்து நான் இருக்கிறத நினைச்சு இவங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ அது ஒரு அரசியல் டேர்ம் தானே. நான் நான் அவங்கள தான் பார்க்கணும். அவங்க சொன்னதுக்கும், அம்மையார் ஜெயலலிதா சொல்றதுக்கும், இவரு சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல கலைஞர் அவர்கள் வந்துட்டு நானே இங்க நிக்கிறேன்ற மாரி, அதாவது திருவாரூர்ல ஒரு சில நேரத்துல நிக்கலன்னும்போது அங்க கேட்பாங்க. ஏன் இவரு இங்க நிக்கல அப்படின்போது, அந்த செயல் வீரர் கூட்டத்திலயோ நான் நிக்கிற மாரி நெனச்சு போடுங்கய்யா. நான் எத்தனை இடத்துல நான் நிக்க முடியும். அது வேற. அது வந்து எதார்த்தம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேட்பாளரே என்ன பாருங்க அப்படி. இவரு என்ன சொல்றாருன்னா, தொண்டர்களே விஜயா மாறி போய் ஓட்டு கேளுங்கன்றாரு. அவங்க கேட்பாங்கல்ல போற இடத்துல, எப்பா அவங்க கட்சி தலைவர் வரவே மாட்டேன்றாரு, கொள்கை சொல்ல மாட்றாரு, இல்ல மக்கள் பிரச்சனையும் கேட்க மாட்டேன்றாரு, சும்மா டிவில தான் பார்க்க வேண்டியதா இருக்குது, பாட்டு போட்டு நீங்களும் ஆடிட்டு போயிறீங்க, என்னதான்ப்பா அரசியல்னு கேட்டுறக்கூடாதுல்ல, அதனால உங்கள் விஜய் நான் தான் அப்படின்னு போய் அவர் போய் நிப்பாரு. என்னடா இது நீ தான் விஜயா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. தெரியலங்க இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொன்னும் அவர் பண்றதெல்லாம் ஏடா கூடமா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுவுமே ஒரு முறையா பண்றதில்ல. பத்திரிகையாளரை வீட்டுக்கு கூப்பிட்டு சேர்க்கிறாரு. தொண்டர்கள் எல்லாம் வந்து நீங்களா மாறிடுங்கன்றாங்க. அதாவது அதிமுக தொண்டன், திமுக தொண்டன், பாரதிய ஜனதா கட்சி தொண்டன், காங்கிரஸ் தொண்டர் இப்படிதான் பேரு. யாருக்குமே வந்து காமராஜ் நீதான், எம்ஜிஆர் நீதான், ஜெயலலிதா நீதான், கலைஞர் நீதான் அப்படிலாம் பண்ணது கிடையாது. அதாவது ஒரு தொண்டனுக்குள்ள ஒரு தலைவனையோ, தலைவனுக்குள்ள தொண்டனை பார்க்கறது வேற. இவரு என்னன்னா, இவரு வந்து அவர் மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய தொண்டர்களெல்லாம் விஜயா நம்ப சொல்றாரு. நீங்கலாம் விஜயா மாறுங்க. விஜயா மாறி, விஜயா போய் விஜய்க்கு ஓட்டு கேளுங்க. இது எப்படி இந்த என்டிடிவில வந்து பத்திரிகையாளர்கள் போய் பேட்டி எடுத்தவர பேட்டி எடுத்து, இந்த மாரி பேட்டியில அவர் சொன்னார், நம்மளே பேட்டி போட்டோம். அந்த மாரி தொண்டர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களே விஜயா மாறி, அ லேடீஸா இருந்தா விஜயா மாறி, ஆணா இருந்தா விஜயா மாறி, அவங்களே போய் மக்கள்கிட்ட போய் நான் விஜய் வந்திருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா மாறி விஜய்க்காக ஓட்டு வாங்கி விஜய ஜெயிக்க வைக்கணும். அப்ப விஜய் என்ன பண்ணுவாருன்னா, பனையூர்ல இருப்பாரு. இதுதான் அந்த ஸ்கிரிப்டோட பிளானு. அதான் அவரு பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டாரு. ஓகே இது ரொம்ப கஷ்டமா இப்ப நீங்க இருக்கும். பத்திரிக்கையில வேலை செய்கிற போது அரசியல் கட்சி தலைவர்களை வந்து பேட்டி எடுக்கிறப்போ அது ரிட்டன் ஃபார்மேட்ல தானே வரப்போகுது. அது மாதிரி இது ஒரு ஃபார்மேட். இது ஃபார்மேட் இல்ல. இது ஏமாத்துற வேலை இது. இது வந்து பிஆர் எக்ஸர்சைஸ் இது. இப்போ ஒரு பேட்டி குடுக்குறவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவர மடக்கி 4 கேள்வி கேட்பாங்க. அப்ப அதற்கு ஒரு விளக்கம் குடுப்பாரு. இல்ல அதுக்கு ஒரு தீர்வு குடுப்பாரு. அவரோட அரசியல் ஆளுமையோ, இல்ல எண்ணோட்டத்துல தோன்றுகிற விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இது சொந்த பிரச்சனை கிடையாது. மக்கள் பிரச்சனைய தான் பேச போறோம் அரசியல் பேட்டியில. அப்ப அரசியல் பேசுறதுக்கு அவர் இன்னும் தயாராகல. அந்த உண்மைய மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, முதல்வர் ஸ்டாலின் பத்திரிகையாளர சந்திச்சா சந்திப்பேன். அவர் என்னைக்கு சந்திக்காம அவர் நீங்க போய் பார்த்தீங்களா? அவர் சந்திக்கலன்னு. அவர் இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல நடத்தியிருப்பாரு. பிரிப்பரேஷன் இல்லாத ஒரு ஊடக சந்திப்பை அவர் நடத்த சொல்லுங்க. யார? முதல்வர் ஸ்டாலின் ஏங்க நடத்த அவரு சொல்லுங்க. மேயரா இருந்தப்போ ரிப்பன் பில்டிங் வெளியில நான் கேள்வி கேட்டுருக்கேங்க. நான் ஜூனியர் ரிப்போர்ட்டரா இருக்கும்போது. மேயரா இருக்கும்போது நெறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். டெண்டர் வயலேஷன் முறைகேடுலாம் அன்னைக்கும் இருந்தது. அன்னைக்கும் கேட்டு ஒரு சிலர் தான் தீர்வு எடுத்திருக்கிறாரு அவரு. அவர் துணை முதல்வரா இருக்கும்போது பத்திரிகையாளரோட சக பத்திரிகையாளரா நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள நான் டெக்கன் கிரானிக்கல்ல அந்த குரூப் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் போகும்போது நானும் சப்பீர்லாம் நின்னுருப்போம். நெறைய வாட்டி நாங்க கேள்வி கேட்டிருக்கிறோம். சப்பீர் கேட்காத கேள்வியே கிடையாது. திமுகவ ஒரு காலத்துல. எல்லாரும் கேள்வி கேட்கிறது தான். இவரு வெளியிலேயே வரமாட்டேன்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சந்திச்சா இவர் சந்திப்பார். அப்ப அவங்கலாம் ஆல்ரெடி ஃபீல்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் கண்ண திறந்து நல்லா பார்க்கணும்.
இது மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்ததே கிடையாது. புதுசா இருக்கு. எல்லாமே புதுசு தான். தலைவர் குத்தாட்டம் போடுறது புதுசு. கட்சி 3வது அ தொடக்க விழா நிகழ்ச்சியில. பாவம் செங்கோட்டையன் சார் நெனச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ 2 சாமி பாட்டு போட்டாங்க ஸ்டார்ட்டிங்கில முருகர் பாட்டு மாரி. அதுக்கப்புறம்லாம் அவருக்கு அப்படி இப்படி உட்காந்து அப்படியே கிரேக்கா, லத்தீன் அந்த மாரி இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஈரோட்டுக்காரரு சுயமரியாதை பேச வேண்டிய ஒரு இடத்துல இருந்து வராரு. அவர் கடைசியில இன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட வந்து இன்னைக்கு எதிர்த்து செங்கோட்டையன் பேசியிருக்காருல்ல. அவங்களுக்கு எல்லாருக்குமே டைம் தேவைப்படுதுங்க. அதாவது செத்தவன் போயிட்டு மேல இருந்து பார்த்தா, "பாவி செத்து போய் நாங்கலாம் மறுபிறவியே ஏத்துட்டோம். இன்னுமாடா பேசிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ நாள் கழிச்சான்னு?" கேட்பாங்க அவங்க. அவரு அது பச்சை சுயநலம் இல்லையா? அன்னைக்கு பக்கத்துல இருந்துட்டு அமைதியா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அன்னைக்கு அமைதி காத்துட்டு, இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா, இபிஎஸ் எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணுங்க. தப்பு இல்ல. கரெக்ட்டு தான். நீங்க இப்ப பண்ண வேண்டிய வேற கட்சியில போய் சேர்ந்துட்டீங்க. நீங்க அவர எதிர்த்து அரசியல் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சுட்டு, இத நம்ப சொன்னோம்னா, அன்னைக்கு நம்ம அமைதியா பக்கத்துல இருந்தோமே, நம்மள கேவலமா கேட்பாங்களே ஜனங்க. இந்த கட்சிக்காரங்க அதிமுக காரங்கலாம் அன்னைக்கு என்ன போய் மாங்காவ திருடிட்டு இருந்தீங்களா? இல்ல வந்து அந்த செல்லூர் ராஜு கேட்டாருன்னு ம். நெனைக்கிறேன் அத. நீங்க மாங்கா சொன்னீங்களே பறிக்க போனாரா? மாங்கா பறிக்க போனாரா? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்கல்ல. யோசிக்க வேணாம். இவ்வளோ ஒரு 50 வருஷத்துக்கு மேல அரசியல் தலைவர் அவரு. ஏதோ பேசணும். அது இல்ல கொஞ்சம் யோசிச்சுன்னா வேற மாரியாச்சும் ஏதாவது பண்ணணும்ல. அதுதான் என்னன்னா, செங்கோட்டையன் நெனச்சிருப்பாரு, இவங்க எப்ப பார்த்தாலும் பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ அரசியல் போதும். அப்போ அவங்க கிட்ட போயிட்டு, "அண்ணா பார்த்தீங்களா, நான் நீ துப்பாக்கி சூடு அன்னைக்கு கம்முனு இருந்தேன். இன்னைக்கு கேட்டேன் பார்த்தீங்களா? இப்படி" அப்படின்னோனே, "ஏய் ஹாய் ஃபை" அப்படி சொல்லி அவங்களே ஒரு ரீல்ஸ் போட்டுருவாங்க. அவ்வளோதான். நேத்து பட்ஜெட் ரிலீஸ் ஆயிருக்கு. 9வது வாட்டி அம்மையார் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையில ஒருத்தர் எழுதியிருக்காரு, "விதவிதமான புடவைகளும், அல்வாவும்" அப்படின்னு எழுதிக்கிறாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர். என்னன்னு பார்த்தா, அல்வா எப்படி குடுக்குறது? எப்படி இந்த அரசாங்கம் வந்து நமக்கு தொடர்ந்து அல்வா குடுத்துக்கிட்டுன்னு ஒரு ஆங்கில ஊடகத்தில எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோலாம் விமர்சனம் பண்ண வேணாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பத்திரிகையில வேலை செய்ற ஒரு ஆசிரியருக்கு இருக்கு இல்லையா? அருண்ராம் எழுதியிருந்தார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில. அவருக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு தைரியம், அந்த கொஞ்சம் வீரியம், அந்த எண்ணோட்டம், அந்த சிந்தனை, அதில 10% இருக்கா உங்களுக்கு? அவருக்கு என்ன நேர்ந்து விட்டுக்குதா? நேத்து உட்காந்து பட்ஜெட்ட ஃபுல்லா பார்க்கணும்னு. பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு காலைல பார்க்குறேன், 9 வருஷத்தில என்னென்ன புடவ போட்டுன்னு போனாங்க. காஞ்சிபுரம் பட்டு, அந்த பட்டு, இந்த பட்டு. இப்படி ஒரு குரூப். ஒரு குரூப் என்னன்னா, இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அந்த மாரி. எதுவுமே போடாத ஒரு ஒரு அரசியல் கட்சி நடத்துறாருன்னா இவர்தாங்க. யூனியன் பட்ஜெட்டுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாத அரசியல்வாதிய நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு பேசுறது கிடையாது. அவரா பாயிண்ட்ஸ் அவர எக்ஸ்போஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் விஜய் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். இன்னைக்கு இன்னைக்கு வந்து வாக்குமூலம் குடுத்துருக்காரு. நான் உழைக்க மாட்டேன் அப்படிலாம் இல்ல. நான் நேரத்தில கரெக்ட்டா வருவேன். அப்ப என்னன்னா, இவரு உழைக்கிறது இல்லன்ற விமர்சனம் வந்துச்சுன்றது அவருக்கு தெரியுது. அப்புறம் எனக்கு ஏதோ சிட்டில தான் ஓட்டு இருக்கு. கிராமத்துலலாம் ஓட்டு இல்லன்னு பேசிக்கிறாங்க. பேசிக்கல சார் அது உண்ம. உடனே அதுவும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு என்ன பண்றீங்க, கிராமத்தில ஓட்ட சேகரித்து இப்ப வேலைய பார்க்குறீங்க. இன்னொன்னு நீங்க வெளில வரமாட்டீங்க. அதனால என்ன பண்றீங்க, அந்த தொண்டர்கள "நீ தான் நீ தான் விஜய்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணி, பேர் என்னது பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணி, "நீ இன்று முதல் இதுவாக அழைக்கப்படுவாய்" என்று அனுப்பிச்சு விட்டு, அவங்கள வேலை பார்க்க விடுறது. அதுக்கப்புறம் நான் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்னோன, ஒரு 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 உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. எம்ஜிஆரும் பத்திரிகையாளர் சந்திக்கல. நீ போய் பார்த்தீங்களா? எம்ஜிஆர் பத்திரிகையாளர் எம்ஜிஆர்லாம் கூடவே ரிப்போர்ட்டர், ஃபோட்டோகிராஃபரோட சுத்துனவரு. என்ன தெரியும் இவருக்கு? அப்போ இன்னைக்கு சின்ன பசங்க பார்க்கும்போது, "ஓ! எம்ஜிஆர் கூட பிரஸ்ஸ பார்க்கலையோ? எம்ஜிஆர் கூட பத்திரிகையாளர் சந்திக்கலையோ?" அப்படிலாம் நினைப்பாங்க. தவறான செய்தி இல்ல இது. அன்னைக்கு வந்தப்போ அவரையும் இப்படி தான் கேள்வி கேட்டாங்க. அவரு உழைச்சு கஷ்டப்பட்டு கலைஞர் கூட இருந்தாரு. பெரியாருன்னா என்னன்னு தெரியும். அண்ணா வழியில போனாரு. அவரு ஒரு இயக்கத்த ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தானே வந்தது. விஜய் எக்ஸ்போஸ் ஆயிருவாரு. இல்ல பல கேள்விகள நீங்க விஜயை நோக்கி, தாவேக்காவை நோக்கி நீங்க கேள்வி கேட்கிறீங்க. ஆனால் விஜய் எப்போது வெளில வருவார் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுது. குறிப்பா அவரே இன்னைக்கு சொல்றாரு, மாபெரும் மக்கள் சக்தியாக அது ஒரு அணியாக நாம் இருக்கிறோம். இன்னொன்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஒரு அணியா இருக்கு. பாஜக மற்றும் பலர் ஒரு அணியா இருக்காங்க அப்படின்னு அதிமுகவையே பேர் சொல்லாம கடந்து போறாருல்ல. அப்ப அவரு வந்து அந்த இடத்துல தானே இருக்காரு. இல்ல, இல்ல அவரு இனிமேல்லாம் கடந்து போ முடியாது யாரையும். ஏன்னா டைம் ஆயிப்போச்சு. பிப்ரவரி மாசம் வந்துச்சு. இந்த அதிமுகவ கடந்து போறவரு எதுக்கு எம்ஜிஆர பத்தி அடிக்கடி பேசணும்? எம்ஜிஆர் தான் அதிமுக, அதிமுக தான் எம்ஜிஆர். அந்த கட்சிக்காரங்க அப்படிதான் பார்ப்பாங்க. எம்ஜிஆரோட குழந்தை அதிமுக. அவரோடது அது. சும்மா இது வேஷம் போட்டுன்னு வந்தால்லாம், அந்த கட்சியில இருக்கிறவங்கலாம் விடமாட்டாங்க. அது மாரி அம்மையார் ஜெயலலிதா வந்து உண்மையிலே அதுதானே. இப்போ திமுகன்றது என்ன? அண்ணா அவர்கள் போட்ட விதை. அண்ணாவோட அந்த சொல்லாடல்னாலயும், அண்ணா சொன்ன கருத்துனாலும் உருவாகணும் இன்னொரு கட்சி அதிமுக.
எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவரோட வாரிசு. ஒரு கட்சியும் ஒரு ஒரு தலைவர் வந்து ஒரு காரணத்துக்கோசரம் உருவாகிட்டு இருக்காங்க. தொண்டர்கள்லாம் அப்படிலாம் சும்மா விடமாட்டாங்க. அந்தந்த தொண்டர்களுக்கு அதெல்லாம் கோவமா வரும். இந்த மாதிரி இவரு கடந்து போறது, பேச போறதுலாம் அதிமுக தொண்டர்கள்லாம் அவ்வளோ சுலுவா இவரு கடந்து போறாரு. ஏங்க இத்தனை எலெக்ஷனுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பாங்க அந்த அதிமுக தொண்டன். நீங்க பாட்டுன்னு வந்துட்டு புதுசா இது வீடு காலியாகுது, இது எந்துதான் அப்படின்னு நீங்க பேர் மாத்தம் பண்ணி கூடு விட்டு கூடு மாயிறீங்கன்னா, அவங்களாம் ஏத்துக்குவாங்களா? இது வந்து ஒரு கட்சியினுடைய செல்வாக்கை ஆட்டி போடுறதுக்கு உண்டான சுலபமான வழி. ஏன்னா, அவங்க பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் உருவிக்கணும். இவரு கொஞ்சம் பேர் சம்பாரிச்சு வச்சுக்கிறார். அப்படியே கொஞ்சம் உருவிக்கணும். உங்களுக்கு கலைஞர் பிடிக்கும்னு நீங்க பேசியிருக்கீங்க என்டிடிவில. எதுக்கு பேசுனீங்க? இவரு வந்து இவரு ஒரு லீடரு. அவங்கலாம் லீடர்ஸு. இவரு ஒரு லீடரா அவங்கள பார்க்கும்போது இவரு அட்மையர் ஆவுறாரு. இவரு லீடரா இல்லையான்றது 2026 தேர்தல்ல தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இல்ல மக்களின் கண்ணீரை ம். துடைக்கிறதுக்காகத்தான் வந்து எம்ஜிஆர் கட்சி தொடங்குனார் அன்றைய காலகட்டத்துல. ம். இப்போது 2017க்கு பிறகு அப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது. ம். மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தாவேகா தான் முதன்மை சக்தியாக இருக்கு. கரெக்ட். இத உணர்றதுக்கு அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்குது. அரசியல் பாடம் படிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிருது. இதுக்கப்புறம் இவரு படிச்சு, அப்புறம் இவரு தேர்வு எழுதி, இவரு முதல் மாணவரா வருவாரு. இதெல்லாம் இவரு சொல்லின்னு இருப்பாரு. மத்தவங்கலாம் உழைக்காம அப்படியே கம்முனு இருப்பாங்க. பாருங்க நான் வந்து திமுக நல்ல கட்சி, அதிமுக நல்ல கட்சி, பாஜக சூப்பர் கட்சி, காங்கிரஸ் பழைய சுதந்திரம் வாங்கின கட்சிலாம் நான் பேசல. உழைக்கிற கட்சி எது? யார் உழைக்கிறா? தலைவருக்குன்னு ஒரு உழைப்பு இருக்கு. ஒரு ஒரு சிந்தனை இருக்கு. ஒரு 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 திட்டம் வேணும். ஒரு புரிதல் வேணும். அப்படி எதுவுமே இல்லாத ஒருத்தர் தான் விஜய் சார். இல்லன்னா இந்த மாரி ஒரு இஸ் டைல்யூட்டிங் ஹிஸ் ஓன் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவரு? 3வது நான் சொல்லட்டுமா ஐடியா? உட்காந்த இடத்துல, ஒரு பிரம்மாண்டமா ஒரு ரத்த தான முகாம் நடத்தியிருக்கலாம்ல. குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. இதுவா இதுவா கட்சி நடத்துற அழகு? எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க? செந்தில் பாலாஜி மீது விமர்சனம் இருக்கு. ஊழல். அதிகப்படியான ரத்த தானம் ஒரு நாள் பண்ணி காட்டினாரு. ஏன் பண்ணாங்க? மனுஷனுக்கு என்ன தேவ? ஆஸ்பத்திரி போய் நீங்கன்னா பொதுமக்கள் கூட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் எட்டி பார்த்துருந்தா தெரியும். இல்ல யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு நாளு பிளட் டொனேஷனுக்கோசரம் ஃபார்வர்டு மெசேஜோ, இல்ல ஃபோன் பண்ணியோ, இல்ல யாருக்குன்னா ஒரு 2 யூனிட் பிளட் வாங்கிட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில குடுத்துருந்தா தெரியும். ரத்த தானம் எவ்வளோ முக்கியம்? எவ்வளோ பேருக்கு தேவைப்படுதுன்னு. நல்ல சிந்தனை தானே! என்ன கோடிக்கணக்கில செலவாயிடுமா? அதுனா ஆடியோ லான்ச்சா? இல்ல பர்மிஷன் வாங்கணுமா? ஒரு ரத்த தான முகாம் நடத்துறதுக்கு யார் என்ன சொல்லிடுவாங்க? நீங்களே ஒரு ஒரு இப்ப 40 மாவட்டம். 40 மாவட்டத்திலயும் ஒரு ஒரு தலைநகர்ல ரத்த தானம். இப்ப நான் பேசுறதெல்லாம் வச்சு இவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீர்களா? சொல்லுவாங்க. சொல்ட்டோம். என்னோட நோக்கம் உங்கள தோற்கடிக்கணும். நீங்க அதாகணும், இதாகணும். எந்த கட்சிக்கு அது பண்ணணும், இது அப்படி கிடையாது. ஒரு பத்திரிக்கையாளரா எது நல்ல அரசியல்னு சொல்ல வேண்டியது என் கடமை. அப்போ குத்தாட்டம் போட்ட நீங்க, பொய்க்கால் குதிரை வச்ச நீங்க, அங்க வந்து டான்ஸு, வாத்தியம்லாம் வச்சீங்களே, உங்களுக்கு அப்போ மக்கள் சிந்தனை இருந்தா ஒரு ரத்த தான முகாம் நடத்த மாட்டீங்க? சரி எங்க? அனாதை ஆசிரமம் எவ்வளோ இருக்கு? 3வது வருஷம். ஒரு ஒரு 200 ஒரு 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 50 அனாதை ஆசிரமத்தில இன்னைக்கு தாவேக்காவோட 3ஆம் நாள். பிரியாணி போடு. துணி வாங்கி குடு. இங்க இந்த உட்கார்ந்து இந்த டான்ஸ் ஆடி இப்படி பண்ணதுக்கு 4 பேருக்கு சோறு போட்டு போயிருக்கலாம்ல. அப்ப அரசியலோட நீங்க எவ்வளோ அந்நியப்பட்டுருக்கீங்கன்னு தெரியுதா? தூங்கின்னு இருக்கிற முதலமைச்சர் போய் எழுப்பி விசில ஊதி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கணுமா? ராப்பகலா யோசிச்சு இவ்வளோ பெரிய சிந்தனை தான் வந்துக்குது இவருக்கு. சரி வர்றது எக்ஸாம் காலம். இல்ல முதலமைச்சரே தூக்க கலக்கத்துல எந்திரிச்சா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாரு. நல்லா நெறைய நெறைய போடுவாங்க. இந்த மாரிலாம் பேசிட்டு வந்தா. இதெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் வந்து எல்லாமே வந்து 6ஆம் கிளாஸ் ஃபெயிலு. யாருமே படிக்கல, சிந்திக்கல. படிக்காத மேதாவியெல்லாம் உருவாகுன ஊர் இது. அப்பவே வந்துட்டு நீட் எக்ஸாம்லாம் வரதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் ஜாஸ்தி. சர் சி வி ராமன் காலத்திலருந்து இது வந்து சிந்தனை கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு மண் இது. இங்கெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாரி பாட்டு போட்டுக்கிட்டு, வைப்ஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது செட் ஆவாதுங்க. அவரு எதுவுமே எடுத்துக்காட்டு அரசியல் பண்றதில்ல. அவர் வந்து சும்மா பஞ்ச் டயலாக் பேசிட்டு படத்துல வர 4 டயலாக் பேசிட்டு அவரே சொல்றாரு, சினிமாவ நான் வுட்டா கூட இவங்க வுடமாட்டேன்றாங்க. சொல்லுங்க ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண வுடமாட்றாங்க. இதா இருக்குன்னு. சினிமாலருந்து வந்தீங்க. இப்பவும் நீங்க சினிமா தான் பண்ணின்னு இருக்கீங்க. நீங்க அரசியல்வாதியா இன்னும் மாறல. அப்படின்றது என் போன்ற விமர்சனம் பண்ணுபவர்களோட கருத்து. ஆனா, அதுக்கு அவரு பதில் சொல்றாரு. அதற்கு அவருக்கு வருது அது தெரிது. பேசுறது அவர் பேச்சுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வரையிலும் சந்தோஷம்.
நிறைய பேர் அவர் மாற மாட்டாருன்னு இப்போ அவர் ஒத்துக்கினாரு. நம்ம உழைக்க மாட்டோம், அதனால நீங்கள் உழைங்கன்னு அடிச்சு வேற ஒருத்தரை உழைக்க சொல்கிறாரு. இப்போ கூட என்ன பண்ணுறாரு அவரு, அந்த ஆண் சிங்கம் மாதிரி நான் வேட்டைக்கெல்லாம் போக மாட்டேன், நீங்கள் போய் விஜயா மாறு, விஜயா மாறு, வீட்டுக்கு ஒருத்தர் வா அப்படின்னு எல்லாரையும் போய் கூப்பிட்டுக்கிறாரு. காந்தி கூட தான் போனார் தண்டி யாத்திரை. வீட்டுக்கு ஒருத்தவங்க வாங்க, நீ தான் காந்தி, நீ தான் காந்தி நான் சொல்லியிருந்தாரு. காந்தி போகிறோம் பின்னாடி வாங்கன்னாரு. காந்தியோட கூட்டம் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு புரட்சியை பண்ண போகிறீங்க. சரி ரைட் ஓகே. அன்றைக்கி காலகட்டம் வேறு, இன்றைக்கி காலகட்ட இளைஞர்கள் வேறு. இளைஞர்கள் சரியான நேரத்தில் வருவார். இன்னும் எலெக்ஷன் கேம்பெயின் வந்து எம்சிசி வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் வேலைகளில் எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போவாங்க. விஜயும் பிரச்சாரத்துக்கு போவார். கடைசி 3 வாரம் தானே இம்பாக்டை ஏற்படுத்தும். டவுட்டு தான். அதாவது எப்படின்னா, இந்த நம்ம வீடு பக்கத்தில் நேரு ஸ்டேடியத்தில் காலையில் ஏஞ்சி நான் போகும்போது இந்த வெயிட் லிஃப்டிங்கு, பவர் லிஃப்டிங்கு, அதுக்கப்புறமா பாக்ஸிங்கு, அப்புறம் இந்த ரன்னிங் ரேஸ்க்கு ரெடி ஆகிறவங்க, அப்புறம் ஷட்டிலு எல்லாரும் காலையில் பயிற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு டோர்னமெண்ட்லாம் இருக்காது. அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. டெய்லி பண்ணுவாங்க பயிற்சி. எதுக்கு டெய்லி பண்ணுறாங்க? ஒரு அத்லீட்டாக இருக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறது விளையாட்டு கிடையாது. அது ஆகி டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு, டிஸ்ட்ரிக்ட் அடிச்சு, நேஷ்னல் அடிச்சு, ஸ்டேட் அடிச்சு, நேஷ்னல் அடிச்சு, காமன்வெல்த்து போய், அப்புறம் வேர்ல்டு லெவலில் போய், அப்புறம் ஒலிம்பிக்கு போகணுன்றது அவங்களோட ஆசை. அதுதான் அவங்களோட நோக்கம். டெய்லி உழைக்கிறாங்கல்ல. குட்டி குட்டி குழந்தெல்லாம் ஓடுது, ஓடியாருது, உழைக்குதுல்ல. இவர் வீட்லேயே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 3 வாரம் உழைச்சா அவர் அங்கே போயிடுவார். நீங்களும் சொல்கிறீங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இப்போ வந்து விசில்ன்றது வந்து ஒரு ஸ்டார் சின்னமா வந்து கொண்டு போறாங்க. கரெக்ட். அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். அதெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்தும். எவ்வளோ ஏற்படுத்தும்? 234 தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு ஏற்படுத்துமா? இல்லை குறைந்தபட்சம் 120 தொகுதி நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு ஏற்படுத்துமா? அப்படி ஏற்படுத்துகிற மாதிரி ஸ்டார் வேல்யூ இருக்குன்னா நீங்கள் எதுக்கு சார் எம்ஜிஆர் பேரை சொல்கிறீங்க சார் அடிக்கடி? யூ ஆர் காட் தேர். உங்களுக்கு இல்லை. எதுக்கு ஜெயலலிதா பேரை சொல்கிறீங்க? எதுக்கு அதிமுக போகிறீங்க? அதிமுக பேசக்கூடாதுன்றீங்க, அப்புறம் கலைஞர் முதல் கொண்டு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறீங்க? எதுக்கு வலிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்ல. இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போகிறேன், எவ்வளோ வெயிட் தூக்க முடியும்னு எனக்கு தெரியும்ல. நான் 500 கிலோ தூக்குவேன், லெக் ப்ரெஸ்ஸில் நான் 300 போடுவேன். சொல்ல முடியாது இல்லைங்களா? அவருக்கு தெரியும். அது தெரிஞ்ச காரணத்தால் தான் அவர் திருப்பி திருப்பி எம்ஜிஆர்ன்றார். ஏன்னா விஜயால் ஒண்டி விஜய் எதுவும் பண்ணலை. விஜய் வந்து மக்களுக்கு, ஏழை பாழைகளுக்கோ இல்லை தன்னோட சொந்த துறைக்கு கடனில் தான் இருக்குது இன்னும். எது? நடிகர் சங்கம் மீட்டதுக்கே என்ன பண்ணார்? கட்டடம் இன்னும் கட்டலை. நடிகர் சங்கத்துக்கு இவர் என்ன செஞ்சார்? நடிகர் அந்த துணை நடிகர்களுக்கோ இல்லை டான்ஸ் கூட ஆடுறவங்களுக்கோ, லைட் மேனுக்கோ, மேக்கப் மேனுக்கோ, ஆர்டிஸ்ட்டுக்கோ இவர் என்ன செஞ்சுருப்பார்? யாருன்னா இவர் ஆனவனா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்கிறார் இல்லைங்களா? யாருக்குன்னா தாலி எடுத்து கொடுத்துருப்பாரா தங்கம் வாங்கி தொண்டனுக்கு? அவர் போட்டிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு போனால் மோதிரத்தை போடுவார். எவனா திடீர்னு தொண்டன் வறுமையில் இருந்தால் செயினை கட்டி போட்டுக்கிறாரு, வாட்சை கொடுத்துக்கிறாரு, காசை கொடுத்துருக்குறாரு. தாம் படம் போன படம் ஓடலைன்னா அந்த ப்ரொடியூசர் நஷ்டமானா காசை திருப்பி கொடுத்துருக்காரு, நடிச்சு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அவரை காட்டி அவர் மாதிரி அவர் அதெல்லாம் பண்ணார், நானும் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆனார். இவர் என்ன சொல்கிறாரு? என்னை முதலமைச்சர் ஆகுங்க, நான் அப்புறம் பண்ணுறேன்றாரு. அப்போ மக்களுக்கு ரெண்டுத்தையும் இது பண்ணுவாங்கல்ல. என்டிடிவி கான்க்ளேவ் ஒரு எக்ஸாம்பிளா. அப்போ நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓப்பன் டிபேட்ல கலந்து கொள்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர்லாம் போய் பேசுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டாக பேசப்படுவது அந்த ஊடகவியலாளர்களே அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா என்டிடிவியினுடைய நேஷனல் மீடியா அவங்களே எக்ஸைட்மெண்ட்டா நாங்கள் விஜயை பார்த்துட்டோம்னு வந்து வெளியில பேசுறாங்க இல்லையா? தொழில் சரியா சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு. வித்தகார தம்பிங்களா. இப்போ இதே நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் சொன்னீங்களா, நான் ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஊதும் பாருங்கள் பிகிலு டேட்டு அறிவித்த அடுத்த நாள் வந்து மாடல் கோடு டேட்டு வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும், என்றைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணோம், என்றைக்கு நாமினேஷன் விடுறாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது சார் நான் பெரிய ஸ்டாரு, பனையூரில் வந்து பேப்பர் நாமினேஷன் வாங்கிக்க சொல்லுங்கள் கலெக்டரை, இல்லை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வச்சு கொஞ்சம் அமுச்சு விடுங்க. சார் அங்கேயே போட்டுருவாருலாம் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணோன்னா 10ஓட 11 கும்பலில் கோயந்தாவா அத்தோட ஒன்றா போய் அங்கே நிற்பார். 5 பேர் அலௌடு. இந்த பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டின்னு போனால் டிஸ்குவாலிஃபைன்னு வாங்க. இவ்வளோ பேர் வரக்கூடாது. இப்போ திருப்பின்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த 6 ரிட்டர்னிங் அதுக்கப்புறம் அதிகாரி நினைக்கிறது தான். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த கூட்டமாக வருது, விசில் வச்சுன்னு வருது, இந்த சவுண்டு போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, டிக்டாக் எடுக்கிறது உள்ள அதெல்லாம் கிடையாது. போய் அரசியல் பண்ணுங்க போங்க அப்படின்ட்டுவாங்க எலெக்ஷன் கமிஷனில். அப்படின்னா 5 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க.
சார் போனோன்னே அந்த அதிகாரி உட்காந்து அந்த நாமினேஷனை பெற, இவர் ஐயா ஏஞ்சி நின்று கொடுக்க, ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க, அப்போ ஜான ஆரோக்கியசாமி கூட கூட்டு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் கேட்டு. அப்போ அதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்த உடனே தான் இருக்குது கிளைமேக்ஸு. போகும்போது இல்லை நாமினேஷன் டைம் ஆயிடுச்சு. சார் சார் விஜய் சார் விஜய் சார் கரூரில் கூப்பிட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா? விஜய் சார் அப்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டாரு. இங்கே போகும்போது என்ன பண்ணுவார் கேட்பாங்க. இல்லை டைம் ஆயிடுச்சு, நாமினேஷன் டைம் ஆயிடுச்சு. ஐயா ராஜ்மோகன்லாம் கூட இருப்பார், காப்பாற்றி விடுவார். குறுக்க அப்படி அண்ணே இல்லைண்ணே போனோண்ணே சார் கம்னு இருக்கு சார் டைம் ஆயிடுச்சு. தலைவர் வந்து பேட்டி கொடுப்பார். நான் அது வரை நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அவரை மாட்டி விட்டுட்டு ராஜ்மோகனை மாட்டி விட்டுட்டு இவர் போயிடுவார். நாமினேஷன் பேப்பர்லாம் கொடுத்துட்டு திருப்பி வந்தோடனே மறுபடியும் விஜய் சார் அப்படின்னுவாங்க. இவர் பவுன்சரெல்லாம் உள்ள கூட்டின்னு வர முடியாது. புரியுதுங்களா பிரச்சனை? எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. டியூட்டி பாஸ் வாங்கினவங்களாம் இருப்பான். ஏரியா ரிப்போர்ட்ரு, பீட் ரிப்போர்ட்ரு எல்லாம். அவங்கள வந்து நீங்கள் போய் ஏன்ப்பா இவ்வளோ பேர் வரீங்கலாம் கேட்க முடியாது. சார் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரோட எங்களுக்கு வந்து போகலாம், எங்கே வேணால் போகலாம் வரோம், டியூட்டி டைமில் பாஸு. இல்லை இந்த ஸ்க்ரூட்டினி நாமினேஷன் வரும்போது மீடியாவுக்கு ஆக்சஸ் இருக்குது. கண்ட்ரோல் ரூம், ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ரூம் இருக்குது பாருங்க, இவிஎம் மிஷினு, அந்த ரூமில் தான் போக முடியாது. என்ற இடம் வரலாம் நீங்கள் போகலாம். ஒன்று அக்ரிடேஷன் கார்டு இருக்கணும், இல்லை ப்ரெஸ் கிளப்போட, ஒரு சிலர் ப்ரெஸ் கிளப்பில் இருக்கிறத பார்த்தா கூட விட்ருவாங்க, ஒரு சிலர் ஆஃபீஸோட ஐடி கார்டுனா விட்ருவாங்க, இல்லை உங்களுக்கு செக்ரட்டரியேட்டோட அக்ரிடேஷன் இருந்தால் அதை காட்டி போயிடுவாங்க. அப்போது அங்கே வந்து 50 பத்திரிகையாளர் வர்சஸ் 5 தாவாக்கவினர், தலைவர் விஜய் உட்பட பத்திரிகையாளர் சந்திப்பு சிறப்பாக நடக்கும். அதை பார்ப்பீங்க நீங்கள். இவர் வெயிட்டிங்கன்றார்ல, அவங்க தேர் வெயிட்டிங். அப்போ அன்னைக்கு வந்து கேட்பாங்க, சார் இப்போ நின்று பேசுகிறீங்க, இதே மாதிரி அன்றைக்கி கரூரில் நின்று பேசியிருக்கலாம்லன்னுவாங்க. இது 2வது கேள்வியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி பாசமாக கேட்பாங்க, உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? 2வது கேள்வி இப்போ நின்று பேசுகிறீங்க, கரூரில் நின்று பேசியிருப்பாங்க. 3வது கேள்வி, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மேட்ரு என்னாச்சு? ஏன் அந்த கருத்தை வந்து ஜட்ஜி வித்ட்ரா பண்ணுன்னு கேஸ் போட்டிங்க? 4வது கேள்வி, பாஜகவை பற்றி எதிர்த்தே பேச மாட்டேன்றீங்க, இப்போவாச்சும் பேசுவீங்களா? சிபிஐயில் என்ன கேட்டாங்க? 6வது கேள்வி. 7வது கேள்வி, சார் உங்கள் கட்சியோட வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க, தூய சக்தின்றீங்க, அப்போது ஜெயலலிதா பற்றி பேசுகிறீங்க, அவங்களோட அந்த வழக்கு பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா சிஸ்டம் புரியல, இல்லை கேள்வி புரியல அப்படின்லாம் சொன்னால் மக்கள் பார்த்துக்குவோம், ஓ புரியலையா, நாங்கள் புரிய வைக்கிறோம் அப்படின்னு. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சும்மா அப்படிலாம் சொல்லிட்டு போட, அன்னைக்கு ரஜினி சார் ரசிகர்கள், அஜித் சார் ரசிகர்கள், அவருங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்ப்பாங்க. ஓ வெரி குட், கரியரோட உச்சம் இதுதான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு காட்டும். இது நடக்கும் பாருங்க. இப்போ என்னென்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பத்திரிகையாளர்னா அவன் தெருவா சுற்றுவேன், ரோட்டில் சுற்றுவேன், அவன் போய் கேட்டால் இவர் பேசணுமா, அவர் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, அவர் உனக்கு நியூஸ் வேணும், டிஆர்பி வேணும் அப்படின்னா நீ தான் போனோம் அப்படின்னு ஒரு மட்டமாக பார்க்குற பார்வை இருக்குல்ல நம்மள. அன்றைக்கி அது மாறும். ஆட்ஸ் வில் சேஞ்ச். அதுதான் அந்த எலெக்ஷன் கோடு வந்ததுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம், நான் வந்து முன்னாள் அமைச்சர், நான் வந்து முன்னாள் முதலமைச்சர், நான் முன்னாள் இன்னாள் முதலமைச்சர், அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்று, எல்லாம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், போங்க போய் எல்லாம் மக்களை சந்திங்க, மக்கள் ஓனர்கிட்ட போங்க. நீங்க சொல்றத பார்த்தா எதுவும் எழுதி கொடுக்காம அவர் பேசவே மாட்டாரு. அவர் முதல்ல படிச்சுட்டு வந்து தெரிஞ்சிடும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அன்னைக்கு தேர்தல் நிற்கிற அன்னைக்கு போறார் இல்லையா, அன்னைக்கு தெரிஞ்சிடும் அவரோட ஃப்ளூயன்சி என்ன, அவரோட அரசியல் அனுபவம் என்ன, அவர் என்ன சொல்லாடல். நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இருக்கும். பால் போட போட சார் எப்படி ஆடுறாருன்னு. இது வரலாம் ஒன் சைடடாக தானே பேசியிருக்காரு, மோனோ டைலாக் தானே. இவர் பேசுவார், எதில் பூரா விசில் தட்டம், கைத்தட்டல், ஆரவாரம் இல்லையா. இப்போது தெரியும் பேச்சாளர்கள்லாம் போகும்போது அங்கே தாவேகா ஃபேன்ஸ் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சமீபமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேச போன ஊய் எல்லாம், அதெல்லாம் விஜய் சாருக்கு நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில். இது அநாகரிகமாக இல்லை, கேள்வி தான் கேட்பாங்க. 15 கோடிக்கு புலிக்கு வாங்கினீங்க, ஆனால் அதை கணக்கில் காட்டலன்றாங்களே, உண்மையா? அது பொது வழியில் அதை எதிர்கொள்றது அரசியல்வாதிகளுடைய இயல்பு தானே. அது இவர் அரசியல்வாதி இல்லையே, அதான பிரச்சனை. இப்போ சர்க்கஸில் வந்து ஒரு சிங்கம் காட்டுவாங்க, சிங்கம் வாயை திறக்கும், அதுக்கப்புறமா சிங்கம் சேர் விட்டு சேர் தாண்டம் எல்லாம் பண்ணோம். இப்போ இவர் சிங்கம் வந்திருக்கிறாரு, சர்க்கஸ் நத்தினா தானே தெரியும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு. அது மாதிரி ஈ வில் பி டெஸ்டட். இயற்கை வந்து யாரையுமே செயற்கையாலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. எவ்ரி லீடர் ஹேஸ் டு அண்டர்கோ ஆல் தீஸ் திங்ஸ். நாளைக்கு நீங்களே ஒரு எம்எல்ஏ ஆனீங்கன்னா ரோட்டில் போகிறவர் வந்து நீங்கள் போகும்போது நிறுத்தி கேட்பார், நாங்கள் எம்எல்ஏன்றீங்க, இந்த பக்கமே வரல, போன வாட்டி ஜெயிச்சிட்டு அதோட போனதோடு சரி,
எம்எல்ஏன்னு சொல்லி உங்கள் ஆஃபீஸ் வந்தால் எப்போ வந்தாலும் உள்ள விட மாட்டேறாங்க, குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு 10 பேர் எதிரில் கேட்பாங்க. யாருன்னா ஒரு இளைஞன் கேட்டுருவான். ஆனாப்பட்ட ரஜினி சாரை யாருங்க நீங்கன்ட்டான் ஒருத்தன். எவ்வளோ டென்ஷனாகி வந்தார் சூப்பர் ஸ்டாரு. நல்லதுக்கு தான் போனார். துக்கம் போராட்டம் விசாரிக்கணும். போராட்டம்னு போனா நாடு நாசமா ஆனா போயிடும். அப்படிதான் சுடுகாடா போனாரு. ஆயிடும். சரி என்னாச்சு? இது மல்யுத்தம். 2 ரோல் திரும்பிச்சுன்னா பாயிண்ட் அவுட்டு. அதனால் விஜய் சாருக்கு வந்து அவர் வந்து இந்த அரசியல் கட்சிகள்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போவார். மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம், தெம்பு, திராணி, தில்லு எல்லாம் வேணும். அது அன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் படம் பேர் கிடையாது, இதெல்லாம் நடக்கும். யார் மெர்சலாகி ஓடுறது, யார் வந்து பாயிறது. அதான் ஒரு ஹெட்லைன் போட்டுதான், சிரிப்பாய்ந்த விஜயோட கார் எங்கே வீட்டில் பனையூர்லேருந்து இதுக்கு போகுது ஈசிஆரில் பாண்டிச்சேரிக்கு. நம்மளாம் அந்த ரோட்டில் ஓட்டினது இல்லையா? 650 800 சிசி இல்லாமல் ஓட்டும்போது அதுவும் சீரியெல்லாம் பாஞ்சு போக முடியாது, அவ்வளோ ஸ்பீட் பிரேக் இருக்குது. சிரிப்பாய்ந்த விஜய் கார் இதோடு விரைந்துக்கிறார். எல்லாம் இந்த தம்பனையில் இந்த கிளிக் பைட்டு எல்லாத்துக்கும் இருக்குது, ஹெட்லைன்ஸ் போடுறது. பொதுவா ஒரு கேட்கணும், நீங்க சொன்னனால காரணம்னு பொதுவா இப்போ ஸ்டாலின் அவர்களோ இல்ல எடப்பாடி அவர்களோ பயணம் பண்ணும்போது காரை நிறுத்தி நிர்வாகிகள் கிட்ட கோரிக்கைகளை வாங்குறதோ இல்ல வந்து அவங்க கொடுக்குற துண்டு, அவங்க கொடுக்குற புத்தகங்கள் இதெல்லாம் வந்து வாங்குவாங்க, பேசுவாங்க, அப்புறம் பயணம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்ல இருந்து கிளம்புனா ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்குள்ள தான் போறாரு. இது ரசிக்கும்படியா இருக்க, எப்படி நம்ம எடுத்துக்கிறது இதை? அவங்களும் அப்படி எடுத்துக்கிறாங்களா? இல்லை, இது வந்து நீங்களும் நானும் பேசுறதை விட தங்களோட தொண்டர்கள் கேள்வி கேட்கணும். இது அவங்களும் நினச்சிக்கணும். அந்த தொண்டனுக்கு மவாதி இது புஷ்பா பத்திர சொல்லலை, மார்க்கெட்டில் மவாதி விற்கும் போய் வாங்கிக்கணும்ல. அப்போ தாவேக்கா தொண்டர்கள் கேட்கணும். அதிமுகவில் தொண்டன் சொல்லிட்டு ஒருத்தன் போனான்னா அவங்க பார்க்குறாங்க, செத்து போட்டானா மறுநாள் அந்த தலைவர் வந்து பார்க்குறாரு, ஏதோ காசு கொடுக்குறாரு, துக்கம் விசாரி போகிறாரு. திமுகவில் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க, அனுதாபம் தெரிவிக்கிறாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அண்ணாரிவாளத்தில் பேசுகிறாங்க. நம்ம தொண்டர்கள் செத்து போனால் எதுவுமே நம்ம தலைவர் சொல்ல மாட்டேன்றாரு. சரி ரைட்டு, செத்து போயிட்டான், அவனுக்கு ஓட்டு கிடையாது, விட்டுருவோம். உயிரோடு இருக்கிறவனா என்னைக்குனாச்சு நின்று பார்க்குறது, கை கொடுக்குறது, கொள்வது. இப்போ இன்றைக்கி கூட இன்றைக்கி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாரு. அதுவே இப்போது எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாரும் பொக்கே எடுத்துமே சொல்லியிருப்பாங்க போது, யாரோ எல்லாம் பொக்கே எடுத்துமே கொடுக்குறாங்க, உடனே தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதுவும் யாருக்கு? வெறும் நிர்வாகிகள். எம்ஜிஆர்லாம் இப்படி கிடையாது. எம்ஜிஆர் ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் நிற்பாங்க, 50 பேர் மேடையை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கீழே வந்து உட்காந்த மாதிரிலாம் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுவே கலைஞர் அவர்கள் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு தொண்டை செத்து போயிருப்பான், இங்கே உட்காந்து எழுதுவார் யோசிச்சு. நீ இப்படி இப்படி கொடியை பிடிச்சிய, இப்படி சைக்கிளில் வருவிய, சாப்பிட்டீங்களான்னு கேட்பிய, நான் திருப்பி உன் முகத்தை நான் எங்கே பார்ப்பேன்? இவர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கோசி மணி இறந்ததுக்கு இவர் ஒரு இரங்கல் மடல் ஒன்று எழுதியிருப்பார். படித்து பார்த்தா அமைச்சர் முதலமைச்சர்லாம் கிடையாது, மனிதனுக்கு மனிதன், அண்ணனுக்கு அண்ணன், தம்பிக்கு தம்பி, அந்த பாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பந்தம். இது வந்து ஏதோ வந்து பட ரசிகர்கள் அப்படி மாற்றுறது கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி அசால்ட்டாக சொல்கிறீங்க 2 கட்சியும் போட்டு பார்த்துட்டு போயிடுவேன் நானுன்னு. அதுதான் மரத்தை வெட்டி மரத்து மேலே சாய்க்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் எம்ஜிஆர்னா எதுக்கு அதிமுகன்றது உங்களோட கேள்வி. இது அதிமுக தொண்டங்க கேட்பாங்கல்ல. ஒரு வகையில் விஜய் வந்து அதிமுக உசுப்பேற்றி விட்டுறது நல்லது தான். ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு வந்து இதை டூ ஆர் டை எலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம்ப்பா. எம்ஜிஆரோட உண்மையான வாரிசு, நீ எம்ஜிஆர் பேரை சொல்லு, பின்னாடி வர பார்த்துக்கலாம், நீங்களா நானா அப்படின்ற மாதிரி. அவங்களும் வந்து அவங்க வந்து டிஎம்கேக்கு எதிரான அரசியல் பண்ணுவாங்க, டிஎம்கே அதிமுகக்கு எதிரான அரசியல் பண்ணுவாங்க. இவர் குறுக்கில் போயிட்டு திடீர்னு கலைஞர்ன்றாரு, திடீர்னு எம்ஜிஆர்ன்றாரு, நாளைக்கு ஜெயலலிதான்னு வர்றாரு, திடீர்னு வந்து ஸ்டாலின் சார் ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும், அவருக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கணுன்ட்டு தான் நான் வரேன், அவர் அளவுக்கு உழைக்க முடியுமா தெரியல, இருந்தாலும் அவருக்கு எப்படி ஓட்டு போட்டிங்களோ அதே மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட கேட்பார். இவர் என்ன சொல்லி கேட்குறோம், எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கார். கொள்கை தலைவர்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. இப்போ நோட் பண்ணிங்களா? அவரோட கொள்கை தலைவர்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. சதா அதிமுக தலைவர்கள் பற்றி தான் பேசுகிறது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ திமுகவை சண்டை செய்யணும்னா அதிமுக, அதிமுகவை சண்டை செய்யணும்னா திமுக, நம்ம திமுகவை ரொம்ப பேசிட்டோம், இப்போ அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க முடியாது. பெரியாரை வச்சுக்கிறீங்களா பேக்ரவுண்டில்? பேச வேண்டியதுன்னா திராவிட சித்தாந்தம் கொள்கை, ஏன் பேச மாட்டீங்க? காமராஜர் வச்சுருக்கீங்களா? பேச வேண்டியதானே காங்கிரஸ் சித்தாந்தம் கொள்கை, ஏன் பேச மாட்டீங்க? இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ் டே பை டே. அவருக்கு வந்து இந்த பிரச்சாரத்துக்கும் இந்த கட்டமைப்புக்கும் நம்மளால் ஆட்சி பிடிக்க முடியாதுன்றது தெரிஞ்சதுனால 2வது பிரதான கட்சியாக இருக்கிற அதிமுகவை மாற நினைக்கிறார். சந்திரமுகியாக மாறுறாரு, சந்திரமுகியாக டான்ஸ் ஆடுறாரு, சந்திரமுகியாக பாவனை பண்ணுவார், சந்திரமுகியாக ஓட்டு கேட்பார். அப்போ ரஜினி ரசிகர் லக 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 லகன்னு வந்து ஆட்டத்தை கழிச்சு விட போகிறோம். இதெல்லாம் நடக்கும் பாருங்க.
நம்ம பேசுகிற ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. வேட்டையன் வருவாப்புல. இப்போல்லாம் வேட்டையன் வீட்டில் போயஸ் கார்டனில் இருக்கிற மாதிரி தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி விஜய், நீ விஜய், நீ விஜய், நீ விஜய்ன்னு போது, நீ அஜித், நீ அஜித், நீ அஜித், நீ விஜய், நீ விஜய், நீ விஜய், நீ சிவகார்த்தி, நீ சிவகார்த்தி, நீ சூர்யா, நீ சூர்யா, நீ சூர்யா எல்லாம் வருவாங்க. வேட்டையன் எல்லாம் வேட்டை ராஜா வெளில வந்தோன்னே சந்திரமுகிக்கு பேயை ஓட்டி சந்திரமுகியை கங்காவாக்கி திருப்பி சினிமா துறைக்கு குத்துருவாங்க. இது நடக்கும் பாருங்க. இது நடக்கும். ஏன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் வந்தப்போ கேள்வி கேட்டீங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் நிறைய புஸ்தகங்கள்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் இல்லை. அப்போ ரைட், இது சந்திரமுகி படம் தான் கரெக்டாக இருக்கு. ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குதுல்ல. அவங்களும் அப்படி தான் நடத்துகிறாங்க. நானும் ஏதோ சொற்பொழிவு இருக்கும், ஒரு ஒரு ஆர்டிக்கிள் பற்றி பேசுவாங்க, இல்லை வந்து மக்கள் பிரச்சனை பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இதை பார்த்தோன்னா எனக்கு மக்கள் பிரச்சனை நிறைய மறந்து போச்சு. இப்போ உண்மையிலே அதுதான். காலையிலேருந்து நான் எப்பயுமே மக்கள் பிரச்சனைனா ஒரு 15 பிரச்சனையை என்னால் மனப்பாடமாக சொல்ல முடியும். அவங்களோட ஜிஎஸ்டி பாதிப்புலேருந்து ஆரம்பித்து பரந்தூர்லேருந்து நெல் பிரச்சனைலேருந்து இன்றைக்கி இப்போ பொங்கல் போனதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து டெல்டாவில் வந்து கொள்முதல் பண்ணுறதுல சிக்கல் இருக்கா. இதை காலையில் பார்த்தோன்னா அதெல்லாம் மறந்து போச்சு. சம்டைம்ஸு மைண்டில் கொஞ்சம் இடம் இருக்குங்க. மண்டை வந்து ரேம் மாதிரி தான். அது எவ்வளோ ஜிபி ஸ்டோர் பண்ணுமோ ஸ்டோர். அதை நீங்கள் திருப்பி திருப்பி பயிற்சி பண்ணி தான் அதை நீங்கள் ஒரு இது பண்ணுங்க. விஜய் சார் ஸ்பீச்சோ இல்லை விஜய் சார் ஈவெண்ட் பார்த்தாவே பழசெல்லாம் மறக்குது. வைப்பு பண்ணணும்னு தோணுது, ஹார்ட்டின் காட்ட தோணுது, இப்படி விட சொல்லுது. அதுதான் அது. இப்போ நல்ல வேலை இப்போ இப்போ பெண் குயின் கதை, அப்புறமா வந்து குயிலி கதைலாம் சொல்ல சிங்கப்பெண்ணே மாற்றிட்டாங்க இன்றைக்கி. அப்புறம் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பேக்ரவுண்டில் ஓடும். விஜய் சார் பேசும்போது அம்மையார் ஜெயலலிதா பேக்ரவுண்ட். நீங்கள் பாருங்கள், போன வாட்டியும் அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசினார். இனிமேல் ஃபுல்லாக இதே தான் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் காமராஜர் பற்றி யாருன்னா ஒருத்தர் இந்த புக்கில் இது இருக்குண்ணா எத்தனை பேர் கொடுப்பாங்க. ஓகே ரைட்டு, கொள்கை தலைவர் இதை பற்றி பேசி அன்னைக்கு காமராஜர் மாதிரி நீங்கள் எதுனா பண்ணீங்களா? அநாத பசங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அநாத குழந்தைய ஆசிரமத்தை லாரன்ஸ் பண்ணியிருக்காருல, ராகவா லாரன்ஸ் தத்தெடுத்துருக்காருல, சாப்பாடு போட்டார்ல. அவரு ரஜினி ஃபேனு அவர் சொல்கிறாரு. நான் அன்றைக்கி ரஜினி ஃபேனாக இருந்தேன், இப்போ மாறிடுறேன்னு சொல்கிறது இல்லை. என்றைக்குமே அவர் ரஜினி ஃபேனுன்னு இருக்கார். அவர் சாப்பாடு போடுறாரு, அந்த உடல் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் உதவி செஞ்சிட்ருக்காரு. எல்லாமே சூர்யா நிறைய செய்கிறார். யாருமே விளம்பரம்லாம் பண்ணுறது இல்லை. அது அவங்களுக்கு பிடிக்குது, செஞ்சுட்டு போகிறாங்க. ஒன்று நல்ல விஷயம், அந்த கரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன், மக்கள் ஒரு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை சொல்லலை அப்பா. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த நேயர்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இது மாதிரி யாரோ போய் சொல்லியிருப்பாங்களோ நம்ம தெரில. ஒரு சில மாற்றங்கள் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அரசியல்வாதியாக மாறுவார். அதை நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் கேட்ட மாதிரியே இந்த பட்ஜெட் குறித்து அவர் பேசல, விஜய் அவர்கள் பேசல. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினிலிருந்து எல்லா கட்சி தலைவர்களுமே அதில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2026 தேர்தல் நெருங்குற தருவாயில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கியமான சில கோரிக்கைகள், அந்த மதுரை கோயம்புத்தூருக்கான மெட்ரோ திட்டம், கல்வி நிதியினுடைய நிலுவைத் தொகை, இதெல்லாம் வந்து எதுவுமே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அது முக்கியமானதாகவும் எடுத்துக்கப்படலை. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி, டிடிவி உள்ளிட்ட நபர்களும் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றமான பட்ஜெட் தான் அப்படின்னு அவங்களே விமர்சனம் பண்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? கூட்டணியிலே இருந்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து வரக்கூடிய பட்ஜெட் சரியில்லைன்னு சொல்கிறதுனால அவங்களோட அந்த கருத்து வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. மக்களுக்கு இல்லைன்னா மக்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பூசினா மாதிரி பூசிட்டு போகிறது, இது வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து இல்லை. அந்த கூட்டணி கட்சிகள் வந்து மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. பரவாயில்ல, கூட்டணி இருந்தாலும் கூட்டணியில் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா தொழிலாளி பிரச்சனைலாம் போராடுவாங்க. ஓகே, நியாயம் இருக்குது இந்த சைடு, மக்கள் பிரச்சனைக்கு பேசுகிறார். அதனால் அது ஓகே, ஃபைன், சூப்பர். மற்றபடி அந்த பட்ஜெட்டில் வந்து யாருக்குமே பொதுமக்களுக்கு உண்டானது கிடையாது. தனிநபர் வருமானத்தை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரி சலுகைகள் எதுவும் கொடுக்கல. கேன்சர் மருந்துக்கு வந்து இம்போர்ட் டேக்ஸை குறைக்கிறாங்கண்ணா. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க பாருங்க. கேன்சர்னால் அது எவ்வளோ பெரிய கொடிய நோய். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே யோசித்து பண்ணிடணும். இப்போ தான் சொல்லியிருக்காங்க, சரி ரைட்டு, வந்த வரலாம் லாபம். அதுக்கப்புறம் அதிகமான செலவுன்னு பார்த்திங்கன்னா, இந்த போக்குவரத்து துறைக்கு ஒரு 6%, இராணுவம் பாதுகாப்புக்கு ஒரு 5.9 விழுக்காடும் ஒதுக்கியிருக்காங்க. அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ண போகிறோன்னா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய ரோடு போட்டு சுங்க வரி வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். வரி தீவிரவாதம் என்பது இருக்குது. அது அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு நல்லா வரும். மக்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்துக்காச்சும் எதனா சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் வரல. எம்எஸ்எம்இக்கு ஒரு 10,000 கோடி செக்டார் சொல்லியிருக்காங்க. அந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்க. இவ்வளோ பெரிய இந்திய திருநாட்டுக்கு 10,000 கோடிலாம் வந்து யானை பசிக்கு சோளப்பொரி. அது எங்கே போகுதுன்னு தெரியாது.
அப்புறம் குடுத்துருக்காங்களே கோடியில அப்படின்னா யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெறைய லம்பா பணம் ஒதுக்குறதா சொல்லிக்கிறாங்க. ஜவுளித்துறை சார்ந்த கடனும் வந்து 10,000 கோடி குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஜவுளித்துறைக்கு உண்மையில அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஜவுளித்துறை வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு. அது திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், அதேமாரி உங்களுக்கு மகாராஷ்டிரா, புனே எல்லா இடத்துலயுமே ஜவுளித்துறை சிக்கல்ல இருக்கு. அதற்கு வந்து ஒரு சில சலுகைகள் சொல்லியிருக்காங்க. அது உள்ளபடியே வரவேற்கணும். அது நல்ல திட்டம் அப்படின்னும்போது யாருமே வரவேற்கணும். அப்புறம் ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து மத்த இடத்துக்குலாம் போறதெல்லாம் இப்ப பெங்களூர்லலாம் வந்து 1 1/2 2 மணி நேரத்திலேயே போயிடலான்ற மாரி சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா எப்போ வரும்னு தெரியல. வந்தாலும் அது இனாமா வரப்போறதில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளைட்டுக்கு இணையா, இல்ல ஃப்ளைட்ட விட ஒரு ஒரு 10% கம்மியா தான் வரப்போகுது. வந்தா சந்தோஷம். மத்தபடி வந்து பட்ஜெட்ல எதுவும் இல்ல. விஜய் சாருக்கு முடிஞ்சா பிஜேபி பட்ஜெட் காப்பி ஒண்ணு அனுப்பணும். ஏன்னா, அவரு சார் படிக்கணும். ஏன்னா, உங்கள பாசிச பாஜகன்லாம் சொல்றாரு. நீங்க வந்து தெரியலங்க. அவரு அவரு வந்து இப்ப எனக்கு வந்து விஜய் சார வந்து பட்ஜெட் ரியாக்ட் பண்ணாம உட்டதுனால, எனக்குமே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா, ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவரே பட்ஜெட்ட கடந்து போம்போது, ஒரு சாமானிய பத்திரிக்கைக்காரன் காலையில 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு பட்ஜெட் பத்தி புரியறதுக்கு. ஏன்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்ன? ஜிடிபி ரேஷியோ என்ன போகுது? ஸ்டேட் ஃபண்டிங் வந்து அந்த ரேஷியோவ பெருசா மாத்தல. பிளானிங் கமிஷன்ல சொன்னத அப்படியே சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்களோட பாரோயிங்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. அப்போ ஸ்டெபிலிட்டிய நோக்கி போகுது. பொருளாதாரம் வந்து தேக்க நிலை இல்லாம பொருளாதாரம் வந்து ஸ்டேபிளா இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இது யாரு சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனம்லாம் நடத்துவாங்க இல்லையா? ஓனருங்க, அரசாங்கத்துக்கு பயந்தவங்க, அவங்க எப்பயுமே சொல்றது இது. அதே மாரி இந்த வாட்டியும் இல்ல சொல்லியிருக்காங்க. ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி மோசமா இருந்தாலும் ஆமா, இந்தியா ஜியோ பரவால்ல. பாலிடிக்ஸ் தான் மோசமா இருக்கு. உங்க பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கலாம் அப்படியே சூப்பரா பண்றீங்க. ட்ரம்ப் அவருக்கு என்ன பல்லு வழங்குமோ என்ன தோணுதோ அத ரூல்ஸா சொல்லிட்டு போறாரு. அதனால சிக்கலு. ட்ரம்ப் வந்தது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். மத்தபடி நம்ம உள்ளூர் சந்தைய வந்து நீங்க தனி இந்திய திருநாடு வந்து தன்னிகரா ஆக்குறதுக்கு உண்டானது என்ன? 3வது பெரிய எக்கனாமியா வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னா, இன்னும் சில சலுகைகள் சொல்லணும். அட்லீஸ்ட் அ டாக்ஸ் ஸ்லேப்ஸ இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை தான் கண்ணாடி. பட்ஜெட் அன்னைக்கு. பங்குச்சந்தை வந்து பேயடி வாங்குது. மூஞ்சி முகரெல்லாம் திரும்பி ரத்த கலரி நேத்தெல்லாம். 2000, 2500 பாயிண்ட் ஸ்விங்கு மேலேயும் கீழயும். பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, எந்த கம்பெனியும் இல்லாம எல்லா கம்பெனியும் நேத்து வேப்பில எடுத்து பேயடி சில அடிச்சுக்கிறாங்க. பேர்லாம் அதுக்கு காரணம் இல்ல. பொருளாதாரம் பட்ஜெட்லாம் ஒரு காரணம் இல்ல. அது வேற ரீசன் அப்ப விஜய் சார் ஃபேன் சொல்லலையா? அதுக்கெல்லாம் அவர் காரணம் இல்ல. கரூர் சம்பவத்துக்கு. அது வேற யாரோ பண்ணது. அது மாரி கருத்து சுதந்திரம். சப்ஜெக்ட் தெரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது. கருத்து சுதந்திரம். ஆர்டிகிள் 19/17ல ஜில கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். என்னப்பா சம்மந்தம் இல்லாம பேசுறாரப்பா. நேத்து வரலும் ஞாயித்துக்கிழமையில மார்க்கெட்டே கிடையாது. நீங்க பட்ஜெட் வச்சுக்கிறீங்கன்னா, அவங்களும் மார்க்கெட் வியாபாரம் ஆகும்ன்னு திறந்து வச்சாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இப்படி இப்படி செங்குத்தாவா பொத்தனா போல இப்படி கவ்வும் சிவப்பு கலர்ல எல்லாம். அதுவும் ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கிறதெல்லாம் பேயடி. பிரைவேட் பேங்க்ஸ் தப்பிச்சுக்கிச்சு. நேஷனலைஸ் பேங்க் அடி. செக்டார்லாம் அடி வாங்கின செக்டார்லாம் பாருங்க தேடி தேடி. அதான் வந்து மார்க்கெட் இஸ் அ விண்டோ. நீங்க வாங்குனவங்க கிட்டயே காசு வாங்குறீங்க. ஆல்ரெடி அதில தப்பு இருக்கு. நெறைய ஸ்பெக்குலேஷன் இருக்கு. ஏமாத்துறாங்க. அதில மங்காத்தா ஆடுறாங்கன்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மங்காத்தா ஆடுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுறோம் பாரு. எப்படி நம்ம சாமர்த்தியம்னா, இது மாரி பட்ஜெட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன புரிஞ்சுக்குவீங்க? தங்கம் விலை இந்த மாரி போயிட்டு இருக்குது. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சவரம் போட்டு கல்யாணம் பண்ண முடியுமா? எப்படி பண்றதுன்னு நெறைய பேர் பெத்தவங்க அவங்கவங்களுக்கு தாங்க தெரியும் அவங்கவங்க கஷ்டம். விஜய் சார் என்னன்னா பாட்டு போட்டு ஆடின்னுருக்கிறாரு. அம்மையார் என்னன்னா அல்வா குடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒரு ஒரு சில திட்டங்கள் வரும். நம்ம வந்து இறக்குமதி சந்தை. நம்ம இன்னும் ஏற்றுமதி சந்தையாக முழுசா மாறல. அப்ப ஏற்றுமதிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு பயோ ஃபார்மா. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறவங்க, மருந்து விக்கிறவங்கலாம் வந்து ஐயா சூப்பர் நல்ல வரும். ஏன்னா அவங்களுக்கு வரும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி இந்த காரு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள், செமி கண்டக்டர் 2. அப்புறம் டெக்ஸ்டைலுக்கு ஒரு சிலது. இதை தாண்டி இது 3 தான் நிறுவனமா? மத்தது இல்லையா? லெதர் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, ஸ்டீல் இருக்கு. விவசாயி பத்தி பெருசாவே விவசாயி டிபேட். பத்தி ஒண்ணுமே இல்ல. ஐடி செக்டார் இருக்கு. இப்ப ஐடி செக்டார்லாம் எப்படின்னா, எங்கள அடிக்காம இருந்தாவே போதும் சாமி. நாங்களே பொழச்சுக்கிறோம். வரிய ஒண்டி ஏத்தி விட்டுறாதீங்க. நாங்க பொழச்சுக்கிறோம் ஏசமா. உங்க பார்வை எங்க மேல வேணாம் அப்படின்ற மாரி போயிட்டாங்க ஐடி எல்லாம். அதேமாரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லாம் 2, 3 ப்ராஜெக்ட் ஏதோ பெருசா பண்ற மாரி தெரியும். 2 ப்ராஜெக்ட் மாட்டிக்கிச்சுன்னா திவாலு தான். தூக்கு தான் போட்டுன்னு நெறைய நெறைய பேருக்கு ஆயிருக்குது. 2 விஷயம் நடக்குங்க. ஒண்ணு கடன் ஏறிக்கிட்டே போகும். கடைசியில என்ன பண்ணுவாங்க, நான் இருந்தா கடன் கட்டணும். நான் இல்லன்னா கம்பெனி தப்பிச்சுக்கும், கடன் தப்பிச்சுக்கும், ஃபேமிலில பிரச்சனை இல்ல. நான் அவுட்டு,
பணம் சேஃபு. இப்படியெல்லாம் விபரீத முடிவு எடுக்கிறாங்க. பணம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. இப்படிப்பட்ட பணத்த பத்தின, இப்படிப்பட்ட பொருளாதாரத்த பத்தின ஒரு பட்ஜெட்ட ஒரு மத்திய நிதி அமைச்சர் படிக்கும்போது, ஒருத்தர் லீவ் விடுறாரு. லீவ் விட்டு வைபு பண்றாரு. கேட்டா அவரு தான் மாற்று சக்தியா. கேட்டா தூய சக்திய எதிர்த்து தீய சக்தியா போராடுறான். ஒரே ஒரு வார்த்தை நேத்து. ஏன் சொல்லுங்க அவரு பட்ஜெட்ட பத்தி பேச மாட்டாரு? நீங்க சொல்லுங்க இப்போ. ஏன் பட்ஜெட் பத்தி பேச மாட்டாரு அவரு? இல்ல அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல. பட்ஜெட்ட பத்தி கேட்டா, போன படம் எவ்வளோ பட்ஜெட்ல எடுத்தீங்க? எவ்வளோ காசு வந்துச்சு? பிளாக் எவ்வளோ? ஒயிட் எவ்வளோன்னு யாருனா கேட்டா, கணக்கு இல்லையா? இன்கம் டாக்ஸ் அம்மையார் கிட்ட தான் இருக்கு. எதுக்கு? அதனால நம்ப எம்ஜிஆர் டூப்பு, அம்மையார் ஜெயலலிதாவோட இது, அப்புறம் லைட்டா திமுகவ எதிர்ப்பு, இல்ல திமுகவ டைட்டா திமுக எதிர்ப்பு, அப்புறம் கூட கூட மானே, தேனே, பொன்மானே இந்த படத்துல கமல் சொல்வார்ல கடைசியில, கண்மணி, அன்போடு காதலன், நான் பேசும் அரசியல். இதில் கொஞ்சம் அங்கங்க திமுக, அப்புறம் அதில வந்து கொஞ்சம் வந்து அதிமுக எதிர்ப்பு, அப்புறம் பாசிச பாஜக ஒழிப்பு. அப்படியே நீயே போட்டுக்கோ. எனக்கு அரசியல் பேச பேச அப்படியே வருது. ஆனா, அத அப்படியே பேச நினைக்கும்போது டான்ஸா வந்து முடிஞ்சுது. அப்படின்னு போட்டு முடிச்சுட்டீங்கன்னா, "என்னம்மா பேசினாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வைப்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதோட "ஆரிராரிரோ, லாலி லாலியோ" அப்படின்னு போட்டு முடிக்கிறோம் எலெக்ஷன் முடிஞ்சிரும். அப்பதான் இருக்குது கச்சேரி. அதாவது எல்லாம் நெனச்சிட்டு இருக்கிறாங்க, விஜய் சாரோட ஃபேன்ஸ் ஒண்டி தான் களத்தில தீயா வேலை செய்றாங்கன்னு. நெறைய மத்த நடிகர்களோட ஃபேன்ஸ் கிட்டயும் நான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் இங்க இருக்குது. எவ்வளோ இருக்குது பரமா மனசுல அப்படின்ற மாரி இருக்கு. பார்க்கணும். சூப்பரா இருக்கும் வர தேர்தல். 2 விஷயத்துல நடக்கும். ஒண்ணு கட்சிக்கு கட்சி போராட்டம் நடக்கும். இன்னொன்னு டிவிகே வெர்சஸ் அதர் சினிமாவோட ஹீரோஸோட ஃபேன்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு. இது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம பழகுறதுனால தெரியுது. போற இடத்துல அங்கங்க அதாவது பாப்பப் ஆகுது. பிளாஸ்ட் ஆகுது. அவர் பாஷையில சொல்லணும்னா. அவருக்கு இது தெரியாம என்ன பண்ணுகிறாரு, போற இடம்லாம் தூக்கி தூக்கி போட்டு போயின்னு இருக்காரு அவர் பாட்டுன்னு. நம்ம குண்டு ஒண்ணு போடுறோம்னா, அவங்க திருப்பி பீரங்கிலாம் வச்சு சுடுவாங்கல்ல. நீ வச்சிருந்தது வந்து பூண்டு வெடி. டொப்புன்னு போட்டு போயிட்டீங்க. அவங்கலாம் பீரங்கி, AK-47, கன்னி வெடி, ராக்கெட் லான்ச்சர்லாம் பழக்கப்பட்டவங்க. எல்லாம் போடுவாங்க இப்ப திருப்பி திருப்பி. இருக்கு இன்னும். ஒரே ஒரு வழி, இப்ப கூட ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் அரசியல்வாதியா மாறணும். அரசியல்வாதியா மாறிட்டாருன்னா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். நடிகரா இருக்கிறது தான் பிரச்சனை. 16 நிமிஷம் பேசிக்கிறாருங்க. ஒரு கட்சியோட 3வது தொடக்க விழா. என்ன பேசியிருக்கணும்? அண்ணாவ பத்தி பேசுறாருல்ல. ஆ? எம்ஜிஆர் பத்தி பேசுறார்ல. தொண்டன் எவனா கடன் வாங்கி வீட்ல இது நடந்திருக்கும். சத்தியமா நடந்திருக்கும். நான் நான் இத வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அனுபவத்துல பேசுறேன். இதுக்கு எனக்கு ஆதாரம் இல்ல. ஆனா இது நடந்திருக்கும். இது ஒவ்வொரு கட்சிக்கும் நடக்குது. இது தாவேகாக்கும் சத்தியமா நடந்திருக்கும். யாருன்னா ஒரு தொண்டன் வீட்ல இருக்கிற வீட்டம்மாவோட நகைய வச்சு கொடி வாங்கி குடுத்துருப்பான். கொடி ஏத்திருப்பான். இல்ல 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பான். இல்ல அவன் அவன் அன்னைக்குன்னு வச்சிருந்த தன்னோட வீட்டுக்கு வாங்க வேண்டிய செலவுல வந்து எதையோ ஒண்ணு பண்ணியிருப்பான். இந்த கட்சி ஆரம்பிச்சப்போ. இல்ல ஒரு ஒரு மிட்டாய், பட்டாசுலாம் வாங்கி குடுத்துருப்பான். ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அவனோட கை காச போட்டு அவன் வீட்டுக்கு போ வேண்டிய காச எடுத்துட்டு போவான். பண்ணியிருப்பான். அந்த மாரி ஒரு 4 பேர தேடி ஒரு அது ஞாபகப்படுத்த வேணாம். ஒரு தொண்டன் இருந்தாப்புல. இதான் அவர் நிலைமை இதான். வறுமை. ஆனா, கட்சி தொடங்குன அன்னைக்கு இது பண்ணியிருக்காப்புல திண்டுக்கல்ல. ஒரு அதிமுக பத்தி பேசுறாரு. அதனால ஒரு எடுத்துக்காட்டு. சசிகலாவும், ஜெயலலிதாவும் கார்ல இல்ல வேன்ல பிரச்சாரத்துக்கு போகும்போது, இவங்க சசிகலாவோட வேலை அவங்களோட வேலை என்னன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க நோட்டம். பார்க்கறதுல யார் வந்து கொஞ்சம் சொக்காலாம் கசங்கி போயி, வருமானமே இல்லாத மாரி ஒரு மாரி ரொம்ப மோசமா இருக்கவங்க, அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துக்கிட்டே வந்த உடனே அத நோட் பண்ணி வண்டியில இருக்கிற பிஎஸ்ஓ இல்ல யார்கிட்டயோ வந்து இந்த கருப்பு சட்டை, இல்ல இந்த எல்லோ கலர் டீ ஷர்ட்டு, அல்ல யாரா ஒருத்தர் அம்மா, அம்மா, அம்மான்னு வயித்துல அடி வயித்துல வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அது லேடீஸா இருப்பாங்க, இல்ல ஜென்ஸா இருப்பாங்க. கட்சிக்காரங்க. உணர்வுபூர்வமா கத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கூட்டத்துல கும்பலோட கோவிந்தால எங்கேயோ இருப்பாங்க. அவங்கள சிங்கிள் அவுட் பண்ணி டைம் கிடைக்கும்போது கார்டன்ல கூப்பிட்டு, "ஏன் இப்படி இருக்க? என்ன ஏது? எதுக்கு அப்படி கத்துற? மயக்கம் எங்கேயாச்சும் விழுந்தானா?" "இல்ல அம்மாவ பார்த்தோன" அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணி அனுப்புவான். இதெல்லாம் செய்தியாவே வந்தது கிடையாது வெளில. இதுதான் கட்சிய வளர்க்குற வித்தை. கட்சிய வளர்க்குற ஒரு உணர்வு. கட்சி நடத்துறதுக்கு ஒரு 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 கட்டம் இது. வந்து பாட்டு போட்டு, டான்ஸ் பாட்டு பண்ணி, சிங்கிங் காம்படிஷன், டான்சிங் காம்படிஷன் ஸ்கூல் பசங்க மாரி நடத்தின்னு பிகில் ஊதினுக்கிறீங்க. கேட்டா நான் தான் எம்ஜிஆர், நான் தான் ஜெயலலிதா, நான் தான் அடுத்த அதிமுகன்னு டிசைன் டிசைனா
சொல்லின்றீங்க. இதில் வந்து எம்ஜிஆர் ப்ரெஸ்ஸையே பார்க்க மாட்டாராம். இவர் தான் பார்த்தாரு பக்கத்துல இருந்து. எம்ஜிஆர் ப்ரெஸ்ஸையே பார்க்க மாட்டாரு. புஸ்தகம்னா நெறைய இருக்குது. அதில அவரு சினிமாக்காரரா இருக்கும்போதே நெறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது. ஏடாகூடமா. அதுக்கெல்லாமே அவர் பத்திரிகையில பதில் சொல்லியிருக்கிறார். இல்லன்னா ஹிண்டு பத்திரிகையில பழைய பத்திரிகைலாம் ஆர்கைவ்ஸ்ல இருக்கும். போய் ஒரு 2 நாள் 1 நாள் உட்கார்ந்தாருன்னா, அவர் என்னென்னலாம் பிரஸ் கிட்ட பேசினாரு, என்னலாம் ஆச்சு எல்லாம் இருக்கும். அந்த காலத்துலலாம் எந்த தலைவரும் பிரஸ்ஸ பார்த்து ஓடுனதெல்லாம் கிடையாது. எல்லாருமே பத்திரிகையாளர் பார்த்துருக்காங்க. தேர்தல்ல தோத்துட்டு வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்லிட்டு போன முதலமைச்சர்லாம் இருந்த நாடு தான் இது. தலைவணங்குறேன். மக்கள் சக்திக்கு நான் தோத்துட்டேன். மக்கள் சக்திகிட்ட நான் தலைவணங்குறேன். தொடர்ந்து என் வேலைய செய்வேன். நான் தொடர்ந்து போய் மக்கள பார்ப்பேன். எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என்ன வந்து தண்டிச்சுட்டாங்க. அத சரி செய்வேன். இப்படி பேசின எம்எல்ஏ, இப்படி பேசின ஸ்டார் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ உணர்றாங்கல்ல. நம்ம எங்கேயோ உழைக்கல. நம்ம எதையோ சரியா செய்யல. நம்ம அவங்க கோவத்துக்கு ஆளாயிட்டோம். இதுதாங்க அரசியல். நீங்க வந்து மெர்சல் படம் பாருங்க. நீங்க வந்து இந்த இந்த படம் பாருங்க. அ பூவுக்கு காதலுக்கு மரியாதை பாருங்க. அதில வரும் பாருங்க. அது மாரி தான் அண்ணன். இது கிடையாது அரசியல். இது படம் பார்க்கறது. அரசியல்ன்றது மக்களோட வாழ்க்கையோட நம்ம தொடர்பு படுத்தி, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு கருத்து, ஏதாவது ஒரு ஒரு மாற்றம். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பேசி அதில ஒரு புரிதல் வந்து இப்போ ரிச் டாட் புவர் டாட் என்று ஒரு புஸ்தகம் சொல்லுவான். சம்டைம்ஸ் ஒரு சில புஸ்தகம்லாம் வந்து ஒரு சிலரோட வாழ்க்கையே மாத்தும். புரட்டி போடும். சைக்காலஜி ஆஃப் மனி, காம்பவுண்டிங் எஃபெக்ட். அப்புறம் தி மாங்க் ஹூ சோல்டு ஃபெராரி, யூ கேன் வின், ஷிவ்கேரா அது. நெறைய எதுக்கு இந்த புஸ்தகம் பேர்லாம் சொன்னா, அது ஒரு புஸ்தகம் தான். புஸ்தகத்தில வந்து ஆசிரியர் வந்து வெறும் எழுத்து தான் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா அத படிச்சுட்டு அதில எதனா ஒரு கருத்து, ஒரு சிந்தனை பொறந்து அவங்க வாழ்க்கை மாறுதுன்னா, அவங்க சொல்லுவாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுங்க. என்ன இந்த புஸ்தகம் மாத்துச்சு, என்ன இந்த நிகழ்வு மாத்துச்சு, என்ன இந்த சிந்தனை மாத்துச்சுன்னுவாங்க. யாரும் போய் எனக்கு இந்த சாங் புடிச்சது, இந்த ஃபைட்டு புடிச்சது, இதில தான் எனக்கு மாறுச்சு. தலைவர் அப்படி பெல்ட்டே அடிச்சு அப்படி நின்னு ஒரு டயலாக் பேசிருவாரு. அதில தான் நானு பெரிய லாட்டரி சீட் ஓனரா ஆனேன். இப்படி இல்லாம இருக்குது எடுத்துக்காட்டு நாட்ல. அப்ப என்ன விதமான மக்களை இவர் உருவாக்குறாருன்றது நம்ம பார்க்குற மக்களுக்கு புரியும். நன்றி. நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.